ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, இங்க ஒரு லிக்விடிட்டி வச்சுட்டு, லிக்விடிட்டினா இந்த பாட்டம் இங்க வைக்கிறேன் இல்லையா, இந்த கேண்டில் இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி இங்க வச்சுட்டு திரும்ப மேல போய் இங்க இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி இந்த சப்ளைவை டச் பண்ணி அகெயின் இது ரீபவுன்ஸ் ஆகும். ரீபவுன்ஸ் எது வரைக்கும் நீங்க டார்கெட் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இது 24,470 வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு இதுக்கு மேல போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட கட் பண்ணிச்சுன்னா நாம ஆல்ரெடி நேற்று சொன்ன வீடியோ மாதிரி இதுக்கு மேல இங்க இருக்க ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும். இப்போதைக்கு இது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்க லிக்விடிட்டி இங்க இருக்கிற லிக்விடிட்டி ஆக்சுவலி இங்க இருக்க லிக்விடிட்டி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலி நேற்று இது பார்த்தோம்னா மேல எல்லா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ரிட்டனா கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வந்துட்டு இருக்கு. மேல வந்து பை சைட் லிக்விடிட்டியை முடிச்சுட்டு செல் சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண வந்துட்டு இருக்கு. இந்த சப்ளைவை வந்து டச் பண்ணி இந்த சப்ளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா பவுன்ஸ் பேக் பண்ணி மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னு பார்த்தா இத வந்து ஃபிளிப் ஜோன் மாதிரி ஆயிடும். இப்ப கீழே கட் பண்ணி வந்துச்சீங்கன்னா நீங்க இந்த ஃபிளிப் ஜோன் என்ட்ரி மாதிரி கொண்டு போகலாம். இத வந்து ரெசிஸ்டண்டா வச்சு கீழே ஃபிளிப் ஜோன் என்ட்ரிக்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ பவுன்ஸ் ஆகி மேல போகும் தான் நினைக்கிறேன். மேல போயிட்டு மேல இருக்க பை சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண போகும்னு நினைக்கிறேன். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இங்க இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண போகும்னு. ஸோ வந்துட்டு மேல வந்து இது வரைக்கும் 700 வரைக்கும் போறதுக்கு 650 to 700 போற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் அது என்ன மாதிரி மூவ் ஆகுதுன்னு. இது வந்து நீங்க பேப்பர் ட்ரேட் பண்றதுன்னா பண்ணலாம். நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். என்ட்ரி எடுக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து 5 மினிட்ஸ்ல இல்ல 1 மினிட்ல இந்த ஜோன் இருக்கு இல்லையா, எந்த ஜோன்னா 24,338 அதாவது 40லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 965 வரைக்கும் இந்த ஜோன்ல வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ் இல்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல கொடுத்துச்சுன்னா யூ கேன் மூவ் ஃபார் அ பவுன்ஸ் பேக் என்ட்ரி. அது அந்த என்ட்ரி வந்து கரெக்டா எங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எடுக்கணும். ஆக்சுவலி எங்கன்னா 1 செகண்டா இத வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேல இது வரைக்கும் என்ட்ரி இந்த ஜோன்ல வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோவர்ல இங்கே 970 கிட்ட நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா 400-500 வரைக்கும் 470 வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு 472. இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா இட் வில் நெக்ஸ்ட் மூவ் டு த பவுன்ஸ் ஆகி மேலதான் போகும். பார்ப்போம் அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு. இந்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணுச்சுன்னா ஓகே இங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்க வரைக்கும் போகும். இது எல்லாமே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான், கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் என்ட்ரி போகணும். ஒருவேளை இந்த சப்ளைவை உடைச்சி கீழே போகுதுன்னா இதை ரெசிஸ்டண்டா வச்சுக்கணும் நாம. ஒருவேளை இது இப்படி உடைச்சிச்சுன்னா மேல இத ரெசிஸ்டன்ஸா வச்சுதான் நாம என்ட்ரிக்கு போகணும். ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம். இது கட் பண்ணிச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு அப்புறமா அடுத்த வீடியோல போடுறேன். இப்போ ஒருவேளை இது பவுன்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல என்ட்ரி நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்க ஒரு லிக்விடிட்டி வந்து இது வைக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி வைக்குது. ஆக்சுவலி இங்க பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை நீட்டா இங்க வச்சுட்டு போகுது.
ஸோ அதனாலதான் சொல்றேன், மேபி இது பவுன்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுக்கு மேல நீங்க பவுன்ஸ் ஆகல இல்ல இந்த சப்போர்ட்டை கட் பண்ற பட்சத்துல நீங்க ஃபிளிப் என்ட்ரி எடுக்கலாம். பட் இங்க வந்து என்ட்ரி போகிறதுக்கு நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸ் ஆர் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்தா மட்டும்தான் இங்க என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி எது வரைக்கும் போகும் அப்படின்னு டார்கெட் 468 70 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.